இன்னைக்கு இந்த வீடியோவில் அப்கமிங் ஐபிஓ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஐபிஓ சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் லிமிடெட் ஐபிஓ. இந்த கம்பெனி 1986 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் இது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இந்த கம்பெனி சவுத் சென்ட்ரல் மும்பையில் ரெசிடென்டியல் அண்ட் கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எந்த ஒரு இன்ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனும் வழங்குறது இல்லை. இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்காக 100% தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டர்ஸை தான் இவங்க சார்ந்திருக்காங்க. இந்த கம்பெனி சவுத் சென்ட்ரல் மும்பை ரீஜியனில் 42 ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது போக 13 ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் 16 அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்னா சூரஜ் எலிகன்ஸா 2 அண்ட் ஐசிஐசிஐ அபார்ட்மெண்ட்ஸ், சிசிஐசி பவான் ஃபேஸ் 1 அப் டு 6th floor, எலிசபெத் அபார்ட்மெண்ட் அண்ட் மான் டிசைர், சென்ட் ஆண்டனி அபார்ட்மெண்ட், ஜாக்கப் அபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 30, 2023 நிலவரப்படி இந்த நிறுவனம் அதன் துணை நிறுவனங்களுடன் சேர்ந்து 126 பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸை இவங்க கொண்டு இருக்காங்க. மும்பையில் 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இவங்க லேண்ட் வச்சிருக்கிறதா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெசிடென்டியல் போர்ட்ஃபோலியோவில் சூரஜ் எஸ்டேட் வேல்யூ லக்ஸரி அண்ட் லக்ஸரி வேரியஸ் ப்ரைஸ் கேட்டகரிஸில் யூனிட் வேல்யூ இவங்களோடது பார்த்தோன்னா யூனிட் ரேஞ்சிங் ஃப்ரம் ₹10.00 மில்லியன்லேருந்து ₹130.00 மில்லியன்னு சொல்லியிருக்காங்க. சூரஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் இவங்க 35 வருஷத்துக்கும் மேலான எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு இருக்காங்க. இவங்களோட கிளைண்ட்ஸ் யாருன்னா ஐசிஐசிஐ பேங்க், யூனியன் பேங்க், சரஸ்வத் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கனரா பேங்க், NSE அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், த கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எடல்வைஸ். ஸோ இவங்களா தான் கிளைண்ட்ஸாக கொண்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பெஸ்ட் டெவலப்பர் ஆஃப் தி இயர் அவார்ட் வாங்கியிருக்காங்க. அது போக ரெசிடென்டியல் அட் CNN நியூஸ் 18 ரியல் எஸ்டேட் அண்ட் பிஸ்னஸ் எக்ஸலன்ஸ் அவார்டும் மும்பையில் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் பார்த்தோம்னா PE 35.64 இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. போஸ்ட் PE பார்த்தோன்னா 49.81 இதோட வேல்யூ சொல்லியிருக்காங்க. மார்க்கெட் கேப் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1597 இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ROE பார்த்தோன்னா 58.18% கொடுத்துருக்காங்க. ROCEல எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 21.93% கொடுத்துருக்காங்க. டெப்ட் அண்ட் ஈக்விட்டியில் 8.31 இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. EPS பார்த்தோன்னா 10.1 கொடுத்துருக்காங்க. RONW பார்த்தோன்னா 58.18% இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா இவங்களோட ரெவென்யூ 12.41% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. மார்ச் 31, 2023, அதுக்கப்புறம் மார்ச் 31, 2022 இந்த முடிவடைந்த நிதியாண்டுக்கு இடையே வரிக்கு பிந்தைய லாபம் அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தோன்னா 20.98% இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோன்னா ஷேர் ஹோல்டிங் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி 100% கொடுத்துருக்காங்க. இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் 74.95% கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்களோட IPO ரிசர்வேஷன் பார்த்தோன்னா QIB ஷேர்ஸில் இவங்க எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்கன்னா நாட் மோர் தேன் 50% ஆஃப் தி நெட் ஆஃபராக கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் ஷேர்ஸில் இந்த கம்பெனி எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்கன்னா நாட் லெஸ் தேன் 35% சொல்லியிருக்காங்க. HNI ஷேர்ஸில் பார்த்தோன்னா நாட் லெஸ் தேன் 50% இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட IPO பார்த்தோன்னா ஓப்பனிங் டேட் டிசம்பர் 18, க்ளோசிங் டேட் டிசம்பர் 20. ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ₹5 per ஷேர். ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
340 to 360 per ஷேரா கொடுத்துருக்காங்க. லாட் சைஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 41 ஷேர்ஸா கொடுத்துருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் 400.00 crore இதுல கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூவா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 400.00 crore. இஷ்யூ டைப் பார்த்தோம்னா புக் பில்ட் இஷ்யூ ஐபிஓ. லிஸ்டிங் அட் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இப்போ இவங்களோட ஐபிஓ டைம்லைன் பார்த்தோம்னா ஓப்பனிங் டேட் டிசம்பர் 18, க்ளோசிங் டேட்டா டிசம்பர் 20 கொடுத்துருக்காங்க. அலாட்மெண்ட் பார்த்தோம்னா டிசம்பர் 21. ரீஃபண்ட் என்ன டேட் சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் 22. கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டிமேட் பார்த்தோம்னா டிசம்பர் 22வா சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆகிற டேட் டிசம்பர் 26. கட் ஆஃப் டைம் யூபிஐ மேண்டேட் கன்ஃபர்மேஷன் இவங்க என்ன டேட்ல சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் 20 கொடுத்துருக்காங்க.